Water is the basis of all life. Every animal or plant contains a substantial proportion of free or combined water in its body, and no kind of physiological activity is possible in which the fluid does not play an essential part. Water is of course necessary for animal life, while moisture in the soil is equally imperative for the life and growth of plants and trees, though the quantity necessary varies enormously with the species. The conservation and utilization of water is thus fundamental for human welfare. Apart from artesian water, the ultimate source in all cases is rain or snowfall. Much of the Indian agriculture depends on seasonal rainfall and is therefore very sensitive to any failure or irregularity of the same. The problems of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with each other. It is clear that the adoption of techniques preventing soil erosion would also help to conserve and keep the water where it is wanted. In other words, on and in the soil. And such techniques therefore serve a double purpose. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். தண்ணி தான் உயிரினங்களுக்கு அடிப்படை. What is the basis of all life? Every animal or plant contains a substantial proportion of free or combined water in its body, and no kind of physiological activity is possible in which the fluid does not play an essential part. ஒவ்வொரு உயிரினமும் அது செடியோ ஒரு மரமாக இருந்தாலும் இல்லை மிருகங்களோ இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதன் உள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி இருக்கத்தான் செய்கிறது. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அது உயிரோடு இருக்க வேண்டுமானால் சில விஷயங்கள் உடல் உள்ள நடக்கணும். அதுக்கு வேண்டி அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் இருக்கத்தான் செய்கிறது. ஓகே, which the fluid does not play an essential part. அப்போ தண்ணீர் இல்லாமல் உயிரினம் உயிர் வாழ முடியாது. வாட்டர் இஸ் of course necessary for animal life. தண்ணி எப்படி மிருகங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி மண்ணில் தண்ணி ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே செடிகள் வளர முடியும், மரங்கள் வளர முடியும். அதுக்கு குறிப்பிட்ட தண்ணீர் தேவை. Though the quantity necessary varies enormously with the species. அப்போ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் நிச்சயமாக ஒவ்வொரு நாளுக்கும் தேவை. அது ஒவ்வொரு செடிக்கும் வேறுபடும். The conservation and utilization. அப்போ இப்போ தண்ணீர் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ தண்ணீரை பாதுகாப்பதும் கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் உபயோகிப்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதனின் நன்மைக்கு வேண்டி மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான விஷயம் தண்ணீர். அப்போ அதை பாதுகாப்பதும் உபயோகப்படுத்துவதும் முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. The conservation and utilization of water is thus fundamental for human welfare. Apart from artesian water, நிலத்தடி நீரை தவிர வேற எப்படி நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்குது அப்படின்னு கேட்டால் மழை இல்லைனாலும் பனிப்பொழிவு. Much of the Indian agriculture depends on seasonal rainfall. இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் ரெயின்ஃபால் டிபெண்டன்ஸ். சீசனல் ரெயின்ஃபால், மழையை நம்பி தான் விவசாயம் இருக்கிறது. அப்போது இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் டு எனி ஃபெயில்யூர் or irregularity of
the same. அப்போ மழை அதிகமாக வந்தாலும் பிரச்சனை, ரொம்ப குறைவாக வந்தாலும் பிரச்சனை, சீராக இருந்தால்தான் அந்த விவசாயம் செய்ய முடியும். The problems of soil erosion and of inadequate or irregular rainfall. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மண்ணரிப்பு அண்ட் ரெண்டாவது மழை, ரெண்டுமே முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. So it is clear that the adoption of techniques preventing soil erosion would also help to conserve and treat the water where it is wanted. அப்போ மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு உண்டான தொழில்நுட்பங்கள் நாம உருவாக்க வேண்டும். அதனால என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டால் மழை நீரை பாதுகாக்க முடியும், அதை உபயோகிக்கிறதும் நாம சீர்படுத்த முடியும். இதுதான் ரெண்டு விஷயங்கள், ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயங்களை நாம செய்து காட்ட முடியும். ஒன்று மண்ணரிப்பை தடுக்கலாம், ரெண்டாவது மழை நீரை பாதுகாக்கலாம், அண்ட் எங்கே தேவையோ அங்கே மழை நீரை உபயோகிக்கலாம். ஸோ how does prevention of soil erosion serve a double purpose? இது இப்போ பார்த்தோம் இல்லை, ஒன்று மழை நீரை பாதுகாக்கிறது அண்ட் எங்கே தேவையோ அது அங்கே இருக்க வைப்பது, அதாவது மண். அண்ட் டூ சோர்சஸ் ஆஃப் வாட்டர், எங்கிருந்து ரெண்டு விதமான வழி எங்கிருந்து தண்ணி கிடைக்குது. ஒன்று ஆர்டிசியன் வாட்டர், நிலத்தடி நீர், ரெண்டாவது மழை இல்லைன்னா பனிப்பொழிவு. It is evident, however, that in a country having only a seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground. The collection and utilization of this water is therefore of vital importance. Much of it flows down into the streams and rivers and ultimately finds its way to the sea. Incredibly, large quantities of the precious fluid are thus lost to the country. The harnessing of our rivers, the waters of which now mostly run to waste, is a great national problem which must be considered and dealt with on national lines. Vast areas of land which at present are mere scrub jungle would be turned into fertile and prosperous country by courageous and well-planned action. It is evident that, however, நம்ம நாட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ரெயின்ஃபால், மழை வந்து சீசனெலாம் மழை வருது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மழை ஒரே நேரத்தில் க்ளவுட் பேர்ஸ்ட் எல்லாம் சொல்கிறோம், ஒரே நேரத்தில் நிறையா மழை வருது. மிக மழை, மிதமான மழை, இல்லைன்னா அதிபயங்கரமான மழை, இந்த மாதிரியெல்லாம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ மழை ஒரே நேரத்தில் வரும்போது, இவ்வளோ தண்ணீர் ஒரே நேரத்தில் வரும்போது எல்லாமே அழிச்சிட்டு போயிடும், நதிக்கு போயிடும், நதியிலிருந்து கடலுக்கு போயிடும். ஸோ த கலெக்ஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர், அப்போ மழை வரும்போது அதை பாதுகாக்க வைக்கிறது, பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது ஒன்று, அண்ட் அதை ஒழுங்காக உபயோகிக்க வேண்டும். இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம், வைட்டல் இம்பார்ட்டன்ஸ். அதாவது முக்கியமான விஷயங்கள், ஒன்று கலெக்ஷன், ரெண்டாவது யூட்டிலைசேஷன். கலெக்ஷன் அப்படின்னு கேட்டால் தண்ணியை சேர்த்து வைக்கிறது, ரெண்டாவது யூட்டிலைசேஷன் உபயோகப்படுத்துறது. மச் ஆஃப் இட் க்ளோஸ் டவுன், ஏன் அப்படின்னு கேட்டால் இது ரெண்டும் செய்யலை அப்படின்னு கேட்டால், இட் க்ளோஸ் டவுன் இன் டு த ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் அல்டிமேட்லி ஃபைண்ட் இட்ஸ் வே டு தி சீ. நம்ம பாதுகாக்க வைக்கவில்லை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், மழை நீர் அப்படியே ஓடி போய் ஆற்றுல போய் ஆற்றுல இருந்து கடலில் கலந்துடும். இது வேஸ்ட். இன்க்ரெடிபிளி லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் ஃப்ளூயிட், தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் அப்படி வேஸ்ட் ஆகுது. ஸோ த ஹார்னஸிங் ஆஃப் அவர் ரிவர்ஸ், த வாட்டர் of which now mostly run to waste is great national problem. அப்போ நம்ம
கடல் நீரை பாதுகாக்க வேண்டும், நதி நீரை பாதுகாக்க வேண்டும். ரைட், அதுதான் ரொம்ப முக்கியம். which must be considered dealt on an external line. அப்போ இது வந்து பார்க்கறது வந்து தேசிய அளவில் பார்க்க வேண்டும், மாநிலங்கள் அளவில் ரீஜனல் அளவில் பார்க்க முடியாது. இது வந்து தேசிய அளவில் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல உற்பத்தியாகிற நதி வந்து ஆறு வந்து வேறு மாநிலத்தில் கலந்து போகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காவிரி அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிற இடம் வந்து கர்நாடகா, ஆனால் அது கடலுக்கு போய் சேர்கிற இடம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இதை மாநிலங்கள் பார்வையில் பார்க்காம தேசிய அளவில் பார்க்க வேண்டும். வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் விச் அட் பிரசன்ட் ஆஸ் நியர் ஸ்க்ரப் ஜங்கிள், இதை செய்தோமானால் இந்த மழை நீரை பாதுகாப்பதும் உபயோகப்படுத்துவதும் சீராக செய்தோமானால் என்ன ஒரு பெனிஃபிட், நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய சதுப்பு வெறும் நிலங்கள், அந்த நிலங்கள் எல்லாம் ஒரு செழிப்பான பூமியாக மாற்ற முடியும். ஸோ turn into fertile and prosperous country by courageous and well planned action. கரெக்டான நல்ல திட்டமிடல் மூலம் செழிப்பாக ஆக்கலாம். So what happens to the rainwater? Rainwater flows down into the streams and rivers and ultimately find its way to the sea. Closely connected with the conservation of water supplies is the problem of afforestation. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas and the development of what one can call civilized forests, or as distinguished from wild and untamed jungle, is one of the most urgent needs of India. Such plantation would directly or indirectly prove a source of untold wealth to the country. They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste, and would provide the necessary supplies of cheap fuel and thus render unnecessary the wasteful conversion of farmyard manure into a form of fuel. So closely இது கூட சேர்ந்து கனெக்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வாட்டர் சப்ளைஸ் எப்படி தண்ணியை பாதுகாக்கிறதும் உபயோகிக்கிறதும் முக்கியமோ அது கூட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிப்பது. ஃபாரஸ்டேஷன் அப்படின்னு கேட்டால் காடுகளை உருவாக்குவது, அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் காடுகளை அழிப்பது, மரங்களை வெட்டுவது, மிக அதிகமான காடுகள் இருக்கிற மரத்தை வெட்டுவது, அஃபாரஸ்டேஷன். The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas, அதாவது எந்த இடத்துக்கு எந்த மாதிரி மரங்கள் நன்றாக வளருமோ அதை வளர்த்தோம் அப்படின்னு கேட்டால், the development of what we call civilized forest. Civilized forest அப்படின்னு கேட்டால் தேவையான ஒரு என்ன சொல்கிறது, called civilized forest as distinguished from wild and untamed jungle. நமக்கு தேவையான நன்மை தரக்கூடிய காடுகள், அதுக்கு பதிலாக நம்ம காட்டில் என்ன வேணால் வளர்க்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் காடை இனியும் ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக ஆக்குவதற்குண்டான அந்த காடுகளை வளர்க்கலாம். அதுதான் இப்போதைக்கு முக்கியமான தேவை. Such plantation would directly or indirectly prove a source of untold wealth to the country. இது வந்து நாட்டுக்கு நிறைய வருமானத்தை கொடுக்கும். They would also மண் அரிப்பை தடுக்கும் and மழை நீர் அடித்து செல்வதை